சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோல சங்குப்பட்டியில இறந்த பெண் சம்பந்தமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நிறைய விடயங்கள் இதுக்குள்ள மர்மமாக இருக்கிறது. சரி, இது சம்பந்தமாக நான் தேடி பார்த்த பொழுது கிடைத்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அண்மையில எங்களுடைய வடபகுதியில அல்லது எங்களுடைய தமிழர் பிரதேசத்துல இளவயது மரணங்கள் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகின்றன. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் என்னோடு உங்களுடைய கருத்துக்களாக இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி உள்ள வாங்க. இலங்கையை பொறுத்தவரையில இந்த இளவயது மரணம் அல்லது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில மரணம் அப்படின்றது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக விபத்துக்களினால் ஏற்படுகின்ற மரணங்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தது. இந்த டிப்பரினால் அடிச்சு கொள்றது அல்லது இந்த வாகனங்கள் மோட்டார் பைக் விபத்துக்கள் அல்லது முச்சக்கர வண்டி விபத்துக்கள், இந்த இதனால ஏற்படுகின்ற இளவயது மரணங்கள் பாத்தீங்க சொன்னா அளவுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதனை தொடர்ந்து கொலை, அதாவது பாத்தீங்க சொன்னா உறவினர்களுக்கு இருக்கின்ற முரண்பாடு, நண்பர்களுக்கு இடையில இருக்கின்ற முரண்பாடு, அல்லது காசு வட்டிக்கு வாங்கியிருந்தால் அவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துவது, இப்படியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அது மட்டுமில்லாம இந்த கணவன் மனைவி பிரச்சனை, மனைவி கணவன் பிரச்சனை, காதலன் காதலி பிரச்சனை, அல்லது ஒரு பெண்ணை தவறான வழியில அந்த பெண்ணினை அனுபவித்து விட்டு அந்த பெண்ணை கொலை செய்யறது, இப்படியான விஷயங்கள் எங்களுடைய வட பகுதியில அளவுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒரு விஷயமாக இப்பொழுது பார்க்கப்படுகின்றது. இதுக்கு பின்னாடி பல்வேறுபட்ட விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. அதாவது இப்ப இருக்கின்ற சந்ததியினருடைய போதை வஸ்து பழக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. இதன் விளைவாகத்தான் இந்த மரணங்கள் ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த இப்ப இருக்கிற சந்ததியினர் அந்த அன்பு பாசம் அதுகள்ல இருந்து விலகி இருப்பதாலேயும் இந்த மரணங்கள் வருவதாக சொல்லப்படுகிறது. இதுதான் காரணங்களாக அடுக்கப்படுகிறது. ஆனால் முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது பாத்தீங்கன்னா இந்த போதை வஸ்து பழக்கம். இன்னொரு விஷயம் இந்த கைபேசிக்கு அடிமையாக இருப்பது, அது மட்டும் இல்லாமல் இணையத்துக்கு அடிமையாக இருப்பது, இந்த சீமா பாணி, இப்படியான விஷயங்கள் ஒரு பேசு பொருளாக இருக்குது. அந்த வகையில அண்மையில இந்த சங்குப்பட்டி, பூனேரி சங்குப்பட்டிக்கு பாலத்துக்கு அருகையில ஒரு பெண்ணினுடைய உடலம் உருக்குலைந்த நிலையில ஒதுங்கி இருந்தது. இந்த பெண்ணினுடைய ஆடைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அறகுறையாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பெண் சம்பந்தமான வீடியோக்கள் சமூக ஊடகங்கள்ல வந்திருந்தன. பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. யார், என்ன பெண், என்ன காரணத்துக்காக இந்த மரணம் ஏற்படுத்தப்பட்டது, அல்லது யார் என்ன செய்தி வரை கொண்டு வீசினார்கள் அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியவில்லை. போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் குறிப்பிட்ட பெண்மணி பற்றிய தேடுதல்கள் போலீசார் முடுக்கி விட்டிருந்தார். அதாவது இந்த பெண் யாரு, யாராவது காணாம போயிருக்கிறாங்களா, இது பற்றிய இந்த பெண் பற்றிய விவரங்களை யாருக்காவது தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ற வகையில போலீசாரும் அது சம்பந்தமான தகவல்களை சேகரிப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டார்கள். உண்மையில என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியவில்லை. உடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மரண விசாரணைக்காக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக இன்று குறிப்பிட்ட பெண்மணி யார் அப்படி என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. காரை நகரை சேர்ந்த பெண்மணி அப்படி என்று சொல்லியும், இவர் 2 பிள்ளைகளுடைய தாயார் அப்படி என்று சொல்லியும் 36 வயது பெண் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் நேற்றைக்கு கிடைத்த தகவல்களின்படி குறிப்பிட்ட பெண்மணி இளவயது பெண்ணாக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. இதுக்கு பின்னாடி யாராவது குறிப்பிட்ட பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்து அதுக்கப்புறமா கொலை செஞ்சிருப்பார்களா அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இன்று இந்த விடயம் சமூக ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடலத்தை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் அவர்கள் அவருக்கு முன்னால உடல் பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் பொழுது அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்த வைத்தியசாலை சொல்லி இருக்கிறது.
இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றது வந்து வைத்தியசாலையினுடைய அறிக்கையின்படி இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து குறிப்பிட்ட பெண்ணினுடைய தலையில வந்து குத்தப்பட்டிருக்கிறது. முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரி எரியக்கூடிய வகையில திரவம் வந்து ஊற்றப்பட்டிருப்பது அல்லது வீசப்பட்டிருக்கிறது அவங்களோட முகத்துல அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனால் நேற்றைக்கு வந்த தகவலின் அடிப்படையில பெண்ணினுடைய உடலம் வந்து நெருப்பு காயங்களோட இருக்கிறது. நெருப்பு காயம் அதுக்கான அறிகுறிகள் இருப்பதாக சொல்லப்படுறது. ஆனால் இங்க இன்று வைத்தியசாலையினுடைய அறிக்கையின்படி இந்த விஷயம் வந்து இவ்வாறு பகிரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த பெண்ணை வந்து தண்ணிக்குள்ள வந்து போட்டதன் விளைவாக நுரையீரலுக்குள்ள வந்து நீர் பூந்ததன் விளைவில் ஏற்பட்ட மூச்சு திணறலால் தான் இந்த மரணம் ஏற்பட்டிருப்பதாக வைத்தியசாலையினுடைய ஆதாரங்கள் சொல்கின்றன. இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் சொல்கின்ற பொழுது அந்த பெண் வந்து வீட்டை விட்டு வெளிக்கிட்டு போகின்ற பொழுது 10 பவுன் நகை அணிந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட உடலத்துல வந்து திருப்பி கிடக்கின்ற பொழுது எந்த விதமான ஆபரணங்களோ நகைகளோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய நண்பியோடு சேர்ந்து தான் வவுனியா போக போறேன், ஏதோ திருமண வீட்டுக்கு போக போறேன், ஏதோ ஒன்று சொல்லி வலிக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் குறிப்பிட்ட பெண்மணி ஒரு சமூக சேவையாளர் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. இந்த பெண்மணியினுடைய கணவர் வந்து ஒரு மேசன் தொழிலாளியாக இருக்கிறார். ஆனாலும் இந்த பெண்மணியினுடைய காலத்துல வெளியில போகின்ற போது நகைகள் தாலிக்கொடிகள் எல்லாமே அணிந்து போனதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கின்றன. இந்த தகவலின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் கணவர் சொன்ன அந்த குறிப்பிட்ட நபருடன் போகவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல வந்து ஒரு தகவல் வெளியிருக்கு. அந்த பெண்ணோடு போயிருக்கிறாங்க வவுனியாவுக்கு திருமண வீட்டுக்கு ஏதோ விசேஷ தினத்துக்கு. அங்கே இன்னொரு பெண்ணோடு தொடர்பு இந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. அந்த பெண்ணோடு தான் இவர் வெளியிலே வந்தார் அப்படின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. இங்க வைத்தியசாலையினுடைய அறிக்கையின்படி இந்த பெண் வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படவில்லை அல்லது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான எந்த தகவல்களும் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல குற்றவாளிகள் யார் அப்படின்ற தேடுதல்ல போலீசார் இருக்கிறார்கள். போலீசார் சொல்லியிருக்காங்க குற்றவாளிகளை நாங்கள் வெகு விரைவில் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி. நேற்றைக்கு பகிரப்பட்ட விஷயத்துல குறிப்பிட்ட பெண்மணி பற்றி எந்த விஷயங்களும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இன்று பகிரப்படுகின்ற விஷயங்கள் அல்லது வந்து அங்கே இருக்கின்ற மக்களால சொல்லப்பட்ட விஷயங்கள் பகிரப்படுகின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி தனிப்பட்ட ரீதியில அவருடைய பழக்க வழக்கங்கள்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வந்து யாரோடையும் தேவையில்லாத பிரச்சனை போவதில்லை அப்படின்ற ஒரு தகவலும் வந்து தேடி பார்க்கின்ற பொழுது கிடைக்க பெற்றிருக்கிறது. இதுல இன்னும் ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நான் அவங்களோட பயந்திருக்கேன். இந்த சமூக ஊடகங்கள்ல பயிரப்பட்டிருக்கிற விஷயம்தான். அதாவது இங்க எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற சரியல்ல எங்க தமிழர் பிரியத்துல வந்து இப்ப பாத்தீங்கன்னா யாருமே கேட்கறது இல்லை. எல்லாருமே வீட்டுல நகைகள் இருக்குன்னு சொன்னா பொது வழிகள்ல நகைகளை அணிந்து போகின்ற பொழுது அங்கே அந்த நகைகளை கொள்ளையடிப்பதற்காக அதுக்காக ஒரு கொள்ளை கூட்டம் இருக்கிறார்கள். அதுவும் இப்ப இந்த போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் எப்படியாவது தங்களுடைய போதைக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்காக கொள்ளைகள்ல ஈடுபடுவதிலும் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த குறிப்பிட்ட பெண்ணும் வந்து வவுனியாவுக்கு குறிப்பிட்ட திருமண வீடோ அந்த விழாவுக்கு சென்றதுக்கு பின்னர் வேறொரு பெண்ணோடு வெளியில போகிறாங்க. போன பெண்ணோடு போகின்றவர்கள் எப்படி அவர்களுக்கு இருவருக்கும் இடையில நட்பு ஏற்பட்டது அல்லது அவர் கூட்டி வந்த நண்பி சில வேளைகள் அங்க அந்த விசேஷத்துல தான் நின்றுதான் வருவேன் அப்படின்ற பொழுது இவர் இன்னொருவர் சேர்ந்துதான் நான் இங்க தன்னுடைய 2 பிள்ளைகளை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணம் காரணருக்கு வலிக்கிட்டாரா என்ன தெரியல, அவரோடு தான் சேர்ந்து வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட பெண் அவர் வந்து பாத்தீங்கன்னா வேறு யாரின் நபர்களை கூப்பிட்டு அழைப்பு எடுத்து அதுக்கப்புறமா தான் இந்த மரணம் இடம்பெற்றதா அல்லது இந்த கொலை நடந்ததா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய உடலத்துல வந்து காயங்கள் இருக்கிறது, தலையில காயம் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதோட உடலங்கள்ல காயம் இருப்பதா சொல்லப்படுது. முகத்துக்கு வந்து எரியக்கூடிய ஒரு பதார்த்தம் வீசப்பட்டிருப்பதாக வைத்தியசாலை அறிக்கைகள் சொல்கின்றன. இந்த நேரத்துல குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மரணம் வந்து இப்ப வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னத்துக்காக இந்த பெண்மணி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற பார்க்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணியினுடைய நகைகளை களவெடுத்து கொண்டு அதுக்கப்புறமாக அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கலாமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இதுல இன்னொரு விஷயம், குறிப்பிட்ட பெண்ணினுடைய ஆடைகள் வந்து அறகுறை ஆடைகளாக இருக்கின்றபடியால் அந்த பெண்ணை வந்து கூட துஷ்பிரயோகம் செய்வதற்காக முயற்சித்திருக்கலாம் அல்லது அந்த பெண் வந்து அவர்களிடமிருந்து தப்பிப்பிப்பதற்காக தண்ணீர குதித்த பொழுது சில நேரங்களில் இந்த மரணம் இடம்பெற்றிருக்கலாம். இது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய வடபுலத்தை பொறுத்தவரையில் அது எங்களுடைய தமிழர் வாழ்கின்ற பிரதேசத்தை பொறுத்தவரையில
அங்கிருக்கின்ற இன்றைய இளைஞர் சமுதாயம் தலைகீழாக மாறிவிட்டது அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த போதை வஸ்து அடிமை அல்லது இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற நிறைய பேர் அண்மையில கூட ஒரு செய்திகளை வாசிக்கக்கூடியதாக செய்தியை பார்க்கக்கூடிய இருந்தது. ஒரு சிறுவன் ஒருவர் 17 வயசு சிறுவர் ஒருவர் வந்து தனக்கு போதைப் பொருளுக்கு பணம் தரவில்லை என்று சொல்லி தாயை துன்புறுத்திய விஷயம் வந்து வெளியாக இருந்தது. அது மட்டுமல்ல தாய் ஒருவர் வந்து பணம் தரவில்லைன்னு சொல்லி அவரை வந்து கிணத்துக்கு தள்ளி விழுத்திய விஷயமோ ஏதோ சொல்லி ஒரு ஊடகங்கள்ல வந்து இப்படியான செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இந்த பெண்ணினுடைய மரணம் இப்ப வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பது மட்டுமில்லாமல் இலங்கையை பொறுத்தவரையில அல்லது எங்களுடைய தமிழர்களுடைய பிரதேசத்தை பொறுத்தவரையில இந்த இளவயசு மரணங்கள் என்பதை தாண்டி இப்படியான கொலை கொள்ளை காரணமாக கொலை செய்யப்படுகிற விஷயங்கள் அல்லது வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இன்னொருவருடைய பொருளாதாரத்தை ஆஹ் பறிக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய தமிழ் பிரதேசத்துல வந்து இருப்பது வந்து இப்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இதன் அடிப்படையில அடுத்த கட்டங்களாக விசாரணைகள் எவ்வளவு நடந்தாலும் இப்ப இருக்கின்ற இலங்கையினுடைய அரசாங்கமும் அவர்களை இதுல வந்து கூட சொல்ல முடியாது. அவர்கள் முடிஞ்சவர் அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கக்கூடியதா இருக்கு. என்று சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு சட்ட நடவடிக்கைகள் எடுத்தாலும் திருந்துபவர்கள் திருந்துவதாக இல்லை. உண்மையில ஊழல்வாதிகளுக்காகத்தான் இருக்கிறார்கள். எங்களுடைய பகுதிகளில் இன்னமும் இந்த போதைக்கு அடிமையானவர்களால இந்த உயிரிழப்புகள் இன்னும் வேற அதிகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரிகிறது. இந்த இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து பார்க்கலாம். இதுக்கு சரியான விசாரணை நடக்கிறதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் கிடைக்கின்ற போது நிச்சயமாக உங்களோட அத்தனை விடயங்களையும் பகிர்வேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.